மரணத்துடைய நினைவை அதிகப்படுத்துங்கள். அது உங்களுடைய மன இச்சையை வெட்டிவிடும், துண்டு துண்டாக்கும். எப்படி? நமக்கு மரணத்துடைய பயம் வந்து விட்டால், இப்போது எனக்கு தெரியும் இஷாக்கு அப்புறம் என்னுடைய மரணம் அப்படின்னு சொன்னா நான் இப்போது என்ன இருப்பேன், படம் பார்த்துட்டு அல்லது பாட்டு கேட்டுட்டு இருப்பேன். இருக்கிற காசு எப்படியாவது சதக்கா செய்யுங்க, இந்த சொத்து அங்க எதிர்ப்பு எழுதி வச்சிருங்க, அந்த பள்ளிவாசல் அந்த மதரசா கொடுத்துருங்க, நான் போய் ஒரு 10 ரகா தொழுதுட்டு வரேன். அப்படிதான் நம்மளுடைய மனம் இருக்கும், அப்படிதான் நம்மளோட நாம் எண்ணுவோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைதான் சொல்கிறார்கள், எப்போதும் உங்களுக்கு மரணம் நெருங்கி விட்டது அந்த சிந்தனையில் இருங்கள். அக்ஸிரு ஸிக்ரஹா மின் லத்தாத். அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, மௌத்துடைய நினைவு நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் இருக்க வேண்டும். மௌத்தை பயப்படாமல் இருந்தால் அவனுக்கு நாளை மறுமையில் என்ன நடக்கும் என்று பயப்படாமல் தான் இருப்பான். அவனுக்கு எந்த விதமான கவலையும் இருக்காது. மௌத்தை கண்டு பயப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பயந்தார்கள். அது எப்படிப்பட்ட மௌத்து தெரியுமா? திடீர் மௌத்து இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள், இதிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். ஏன்? அதிலிருந்து பாவ மன்னிப்பு தேடக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது. திடீர்னு மௌத்து. நாம பாட்டு போன்ல பேசிட்டு போயிட்டு இருப்போம், கார்ல பைக்ல, நாம எந்த தவறும் செய்யல, முன்னாடி இருந்து குறுக்குற ஒரு வண்டி ஸ்பாட் அவுட். அல்லாஹ் அக்பர். அப்ப திடீர் மௌத்துக்கு நம்ம வேற ஏதோ பேசிட்டு இருக்கோம். அப்ப நமக்கு அந்த நேரத்துல தௌபாவுடைய வாய்ப்பு கிடைச்சதா? கிடைக்கல. அப்ப இந்த மாதிரி தௌபாவுடைய வாய்ப்பு கிடைக்காமல் மரணிக்கக்கூடிய அந்த மரணத்திலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் பாதுகாப்பு கேட்டிருக்கிறார்கள். அப்ப மரணம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் வரக்கூடிய ஒரு உண்மையான ஒரு யதார்த்தம். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் எப்படி சொல்லுகின்றார்? மரணம் என்பது எல்லோருக்கும் வந்து தீரும். ஹாலிகுல் குல்லு ஷை குல்லு மன் அலைஹா ஃபான். எல்லா பொருள்களும் படைப்புகளும் அழிந்து விடும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், மரணத்தை எடுக்கக்கூடிய அந்த மலக்குக்கும் மரணம் வந்துவிடும். ஜுல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹ்வை தவிர யாரும் அந்த இடத்தில் உயிரோடு இருக்க மாட்டார்கள். அப்ப மரணத்தை நாங்கள் எவ்வளவு பயந்திருப்போமோ அல்லாஹ்வுடைய அச்சத்தில் இருப்போம். மரணம் ஒரு மனிதனுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு, அவனுக்கு எப்போதும் அல்லாஹ்வின் நினைவை கொடுக்கும். அல்லாஹ் இந்த நேரத்தில் அதாவை கொடுத்து விட்டார், இந்த நேரத்தில் மௌத்தை கொடுத்து விட்டார், என்ன ஆகும்? அப்போ ஒரு முஸ்லிம் எப்போதும் அந்த பயத்தில் இருப்பார். நாமும் அந்த நேரத்தில், எல்லா நேரங்களிலும், இந்த ரமலானுடைய காலகட்டத்தில் முக்கியமாக நமக்கு எப்போது மரணம் வருவது நமக்கு தெரியாது. நாளைக்கு நோம்பு நம்மளால வைக்க முடியுமா? நமக்கு தெரியாது. ஷஹர்ல இருக்கிறோம், அதே நேரத்தில் மௌத்து வந்துட்டா என்ன ஆகும்? அப்ப யாருக்கு என்ன, எந்த நேரத்தில் மௌத்து வரும் யாருக்கும் தெரியாது. படிக்கக்கூடிய காலத்தில் மாணவர் மௌத்து, படிக்கக்கூடிய அந்த ஆசிரியர்